கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள ஒரு வார்த்தை ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏசாயா 38:5, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, வேதத்தில் ஆபிரகாம் ஜெபிச்சிருக்கிறாரு, பதில் வந்திருக்கிறது. ஈசாக்கு ஜெபித்திருக்கிறாரு, பதில் வந்திருக்கிறது. யாக்கோப்பு ஜெபித்திருக்கிறார், பதில் வந்திருக்கிறது. தாவீது ஜெபித்திருக்கிறார், பதில் வந்திருக்கிறது. சாத்ராக், மேசாக்கு, ஆபத் நேகோ ஜெபித்திருக்கிறார்கள். தானியல் ஜெபித்திருக்கிறாரு, கொர்நேலியு ஜெபித்திருக்கிறாரு, பவுலடிகளார் ஜெபித்திருக்கிறாரு, இயேசுவே ஜெபித்திருக்கிறாரு, சீசர்கள் ஜெபித்திருக்கிறாங்க, அன்னாளமா ஜெபித்திருக்கிறாங்க. எல்லாருமே ஜெபிச்சு 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 என் தகப்பன்ட்ட பதிலை வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் விண்ணப்பம் வச்சீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்து விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது கற்பத்துக்கு இல்லை என்று விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது திருமண காரியங்களுக்கு விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகப்பட வேண்டும் விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டிய, வீடு வாங்க வேண்டும் விண்ணப்பம் வச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தை வச்சிருக்கீங்களா? எந்த விண்ணப்பத்தை வச்சாலும் இன்னைக்கு ஏசப்பா உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். அவர் இரக்கத்தின் சொருபி, அவர் சமாதான காரணர், அவர் வெற்றி வேந்தன், அவர் இரக்கத்தின் ராஜா. அவர் உங்கள் மேலே இறக்க வச்சிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு காலையில் எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க, அது இன்னைக்கு அதுக்குண்டான பதில் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, நம்பி போங்க, விசுவாசம் போங்க, வெற்றி உங்களுக்கே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. சந்தோஷமா போங்க. வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு இப்படின்னு வெற்றியை குறித்து பாடிக்கிட்டே வேலைக்கு போங்க, பாடிக்கிட்டே தொழிலுக்கு போங்க, பாடிக்கிட்டே வியாபாரத்துக்கு போங்க, பாடிக்கிட்டே எந்த இடத்துக்கு போங்க. போகிற இடத்துல உங்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே பதிலை கொடுத்ததுக்கு நன்றி. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு, தேவ பலன் கூட இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.